ஆட்டுக்கறி மட்டும் நல்லா உசாரா பாருங்க. தெரிதா? பெரிய கதை அது. ஆட்டுக்கறி கலக்கு கலக்கு வச்சுச்சு. ஆவா ஐயோ ஏங்க அதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க தயவுசு. அப்ப கட் பண்ணிடுப்பா. அதெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் இவன் தான் நாடிக்குதா இல்லையா? இல்ல இல்ல அரடி கீழே வச்சு பாரு. சொல்லுமா ஒரு போல் போடாதே கொலாடி போல். என்னடா பலாடி இல்லமா? என்னடா இலக்கணம் சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன படுகிறா? என்ன படுபாவின்னா நீ சொன்ன பார்த்து பேசக்கூடாது சொன்னாரா? எனக்காலே சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய சாருமதியிடத்தில் ஒப்படைத்து உலகங்கையாவும் முன்னரசாங்கமே, உலகங்கையாவும் முன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உந்தன் அருள் வேண்டுமே. கண்களுக்கு தெரிகிறானா எஜமான்? அன்று மன்னன் எட்டி உதைத்தான். வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாங்க. நான் வந்து உங்க மாமாங்க. நாளைக்கு நீங்க ஒன்னா கூடுங்க, நான் கூட முடியுமா? நான் மூவர் தானே இருந்தோம். ஆமா, அப்ப சமாளித்திருக்கலாம். உங்க மாமாங்க அது. மாமனா வச்சு மாமா நாளைக்கு ஒண்ணு சரி நாங்க தான் மாட்டிக்குவோம். அதுதான் தம்முண்டா பின்னாடி சரிமா? என்ன உங்க மாமா உயிரோடு இல்ல? எப்படியா குத்திட்டா? அது ஒரு பேச்சு சொல்றது. அது ஒரு வார்த்தை கூட நீ அப்படி சொல்ல. ஐயோ தேவடியா, அது ஒரு தெய்வமே இருங்க. ஆமா தெய்வம் தெரியாது. ஆமா ஆமா ஏரிக்கிற வார்த்தையில் இருக்குது தெய்வம். என்னடா உரைக்கிறேன்? நீ ஒரு நாளைக்கு காட்டணும் வா. அப்படியா? அப்படியே நின்று இன்றே செல்ல வேண்டும் ஏரிக்கை தானே. சரி உனக்கு சாரு சாருமதி. ஆமா என்ன ஆட்டாயா குதிரல வா பாஸ்த பண்றா. சரி அப்படியே இருக்கட்டா, நீ குதிரல வா, நான் நடந்து போறேன். நண்பா மறக்க மனம் இருந்தால் மறந்து இருப்பது ஒரு மனம். உன்னை எப்படிடா மறக்க முடியும்? அப்பா என்னடா அக்கி குனிந்து பார்த்தா பயமாகுது எனக்கு. படி விட பரவாயில்ல, நீ குதிரல வா. சரி நான் நடந்து போறேன். நாட்டை அடைவதற்கு எவ்வளவோ புண்ணியத்தை செய்த சீக்கிரம் சாருமதி சந்திக்க வா. வா வருகிறேன். நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்சே. ஹலோ யாராது? அது காய்ச்சல் இருக்குது. இந்த ஆள் இறக்கும். யார் அதுன்ற? ஒன்பது நம்பர் சொல்லக்கூடாதுடா. பத்து சொல்லிட்டா சொல்லக்கூடாதுடா. அப்புறம் நான் கேஸ் போடுவேன். அப்ப என்ன சொல்லிட்டா? அது போய் பார்த்து எப்படி சொல்லிட்டேன்? ஏங்க அதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க தயவுசு. அப்ப கட் பண்ணிடுப்பா. அதெல்லாம் போட்டிங்கன்னா அப்புறம் இவன் தான் போயிடும். என்ன பண்ணுவீங்க? என் குரு கிட்ட இருந்து காமிப்பேன். காட்டியா? காட்டினா அவள் தான் கேஸ் தான். கேஸா போடுங்க. ஒரு கேஸ் போத்துனா அந்த கேஸ் நான் பாப்பேன். யாரா கேஸ்? ஆனா போன காரியம் என்ன ஆச்சு? காரியமா வேஸ்ட்லாம் கட்டேன். எல்லாத்துக்கும் குத்துட்டேன். ஒரு மோதிரம் போட்டேன். அரச ஒரு மோதிரம் யாரு உனக்கு கேட்டாங்க? இதான காரியம். டாபர் தானே? தேவடியா டாபர் தானே நீ? என்ன பேசுற? தேவடியா நீ காரியத்தை கேட்ட காரியத்தை சொல்ல. காரியம்னா நல்ல காரியம், சுப காரியம், கெட்ட காரியம் அந்த மாதிரி இருக்குது. என்ன வந்து கெட்ட காரியம் வேஸ்ட் கட்டு வந்தேன். அது இல்லப்பா, அந்த ஆளை கூட்டு. ஓ தளபதியா அப்படி கேட்க வந்தேனா? அவர் குதிரையில வர்றாரு, நான் ஓடியான்ட்டேன். அவர் குதிரையில வர்றாரு, நான் ஓடியான்ட்டேன். குதிரையில வர ஒரு பின்னாடி வராரா? ஒரு ஓடியாந்து முன்னாடி ஓடியாண்டுக்கிறாரு. ஏன் அந்த பின்னாடி வருதுன்னு கேளு. ஏன் அந்த குதிரைக்கு ஏசி நோய், அதெல்லாம் மெதுவா வந்து அது மேல உக்காந்து வரான். கீ நான் அந்த மாதிரி அது கட்டு கொடுக்கும். எனக்கு வர பாத்திரம் கட்டி வச்சுனாங்க. அது எனக்கு தெரியாது. சரிம்மா அப்படியே சந்தோஷமா நீ. அவர் வந்த உடனே அவர் கையால எனக்கு மணிமுடி சூட்டி, ஓ மன்னரும் மகாராஜாவும் நீதாண்டி அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். ஓ ஐயோ எதிர்பார்த்துக்கிறியா? பார்த்துக்கினே சிரிச்சிக்கினே எல்லாம் சிரிச்சிக்கு தான் போடும். அது வாயிட்டு அதை கீ போய் விழுந்துட்டு போகுது. சும்மா வாயிட்டுங்க அதுதான் போய் மூந்தால உய்யும். அம்மா ராசா சரி அதை விடு. அவன் நான் நினைச்சுக்கிறான் தெரியுமா? ஓ இந்த நாட்டுக்கு அவனா மன்னனா?
நீ மகாராணி சும்மா பக்கத்துல நின்னுங்கறாமா சொன்னா எவன் அவன் அவன் தோட பக்கத்துல அடிப்பேன்னு சொல்றதானே சொன்னா தொடப்பு காட்டாங்க இல்ல எல்லாம் என் முந்தானி கஷ்டம் எத்தனை முன்னாடி கேட்டுக்கிட்ட அந்த மனுஷன் கூட கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஆளை கல்யாணம் பண்ணி நான் எப்படியே வாழ்ந்தேன் நானு அவரு அப்படியே காட்டிங்கிறாங்க அந்த ஆள்லாம் எனக்கு தேவையே கிடையாது இப்போ நாடு ஓணுமா அவனுமா அவன் வேணா வா போட்டு தள்ளிடு எப்படி கத்தியில் குத்தினா தெரிஞ்சிடும் கசத்தை குத்தா தெரிஞ்சிடும் அதனால என்ன பண்ணலாம் அவன் முடி சூட்டிக்கு போறான் அந்த முடியில பாம்பு வச்சா பாம்பு வேணுமே பாம்பு தான் நான் பிடிச்சின்னு வரேன் பிடிக்கிறது பிடிக்கிற நல்லா கருணாகமா பிடிச்சி அவ்வளவுதானே போ நான் மாத்திரம் என்ன ஆனவனே பெண் புத்தி என்பார்கள் உனக்கு இருக்க இடம் கொடுத்தேன் படுக்க பாய் கொடுத்தேன் உணவு கொடுத்தேன் தெரு வீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தால் தொம்பளை கேட்டு என்னையே என்ன தொட்டால் வாழ்ந்ததா சரித்திரமில்லை ஆனால் ஒரு பெண் ஒற்ற சிறைக்க என்னை கொலை செய்ய துணிந்தாயா பொறுத்திருந்தவார்கள் அவளை என்ன செய்கிறேன் என்று நிக்க மாட்டேன் காட்டு காட்டு போடி 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 பைத்தியக்காரி இந்த ராஜநாகத்துக்கு கருநாகமா மணிமுடியில் கருநாகமா வைக்கிறாய் அந்த கருநாகமா இல்ல இந்த ராஜநாகமா என்று வார்த்தை ஒரு திறந்து பாருங்கள் கருநாகமே என்னை கொத்த வந்த கருநாகமே உன் உடம்பில் இருந்து உயிர் போய்விட்டது கொற்றதற்கு என்னை மன்னித்துக்கொள் அந்த தட்டி சிரிக்கு என்ன செய்கிறது பொறுத்திருந்து வாருங்கள் இனிதான் ஆரம்பமால வந்தார் இருட்டு சரியா தெரியல மூஞ்சி காட்டு வச்சு சாருமதி உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வருகிறான் என் பொற்சலையை முதலில் என் இதயத்தில் குடிக்கொண்ட எருமாடு வந்து ஓ அரண்மனையில் எருமாடா என்ன உரைக்கிறார் தெரியல நான் உரைத்தால் போல் அனைத்து வேலையும் கச்சிதமாக முடித்து விட்டார் பரவாயில்லையே சாருமதி சாருமதி என்ன தயக்கமாக இருக்கிறாய் ஒன்றில்லைங்க ரொம்ப நல்லா ஆச்சு சந்தோஷமா இருக்கலாமா என்னன்னு இருக்கு நான் பாக்குறேன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஜாலியா பாக்கலாம் சாருமதி என்னடா இல்ல ஜாலியா பாக்கலாம் நாங்க ஜாலியாக நீ பாக்குறியா வேற என்ன வேலை ஒரு நாள் முன்னை மறவாத ஆஹா
சாணி போட முடியாது. இப்படியே இருக்க வேண்டாம் சாருமதி. பரவாயில்லை, ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. இந்த சாருமதி இருக்க வர என்னுடைய பதவி வீழ்ப்பதில்லை. சாருமதி, இன்று என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. இன்று என்னால் மணிமணி நாட்டில் அனைவரையும் வேரோடு அழித்து சனிக்கிழமை உங்க தாலியா இருக்க நீங்க போதங்க பாம்பு கூட வெளியே வராது. சரி சாருமதி, உன்னுடைய பொன்னான கிணத்தினால் எனக்கு மணிமணி சுத்த வேண்டும். பொற்சிலையே, அதற்காகத்தான் ஆவேசமாக இருக்கிறேன். எங்க நானா மணிமுடி தொடலாமா? என் தெய்வம் அல்லவா? நான் 3 நாள் குளிக்காம இருக்கிறேன். ஐயோ, இப்ப குளித்துட்டு வா. இல்லங்க 3 நாள் இப்ப போய் குளித்து டேட்டா பர்த். ஐயோ, பிறந்த நாள் டேட்டா போட்டு. என்னடா பிறந்த நாள் என்றா? அது அவர் கேளு. பிறந்த நாள் அவசரமே செய்யலைங்க. அங்க பாருங்க, சந்திர போன் பேசுகிறான் பாரு. அவன் போய் இப்ப நைட்ல கூட போன் பேசுவான். அவன் தாலியா இருக்கான், அவன் சாவ கூட மாட்டேங்கிறானே. நான் எப்ப நினைச்சலா பண்ணிட்டு போவேன்னு தெரியல. 6 லட்சத்தை நான் எப்படி வாங்கறது? போட்டுங்க என்னங்க 6 லட்சம் அது நம்மளுக்கு முக்கியமா? அவன் போனானா பிரியாணி தான். என்னடா அவன் பிரியாணின்றா, நீ கோட்டர் 6 லட்சம். எனக்கு ஏங்க, எனக்கு ஒரே விஷயம் சொல்றேங்க. என்ன சாரு, அது நான் 8 மணி முன்னாடி எடுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்றேங்க. எனக்கு கம்பெனில யார் பார்த்தாலும் கோவம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா ஜாலியா பேசலாம், போலாம், வரலாம் அப்படின்னு தோணுது. ஆனா அவனை பார்த்தா தான் இல்ல அங்கத்தான் யோசனை பண்ணணும். எப்பவுமே ஒருத்தர் நம்ம லவ் பண்றோம்னா அங்கத்தான் எதிரியா இருப்பாங்க. அவன் தான் டக்குன்னு வந்து ஒட்டிக்குவான். அப்பனா அது மாதிரி இது எனக்கு ஒட்ட போதும். வெடிகாலன்றான் தெரியல. சாருமதி, சாருமதி மாமா, உன்னுடைய பொன்னான கரத்தினால் மணி வெடிச்சு. ஏங்க நான் டேட்டா பர்த்துங்க. டேட்டா பண்ண பிறந்த நாள் அவர் கேளு. மென்சன்ஸ் ஒரு கம்பெனி தானே அது. அது பிவி இது ஏடி என்ன அது? ஐயோ, அதே தாங்க. அது எனக்கு சொல்ல மாட்டேங்குது. படிப்பறிவு இல்லாத பொண்ணுங்க நானு. ஆன்றது எப்படின்னு இருக்குன்னு கூட தெரியாது. இது கேட்டா தெரியுங்க. ஓ, அதை கேள சொல்ல இப்படி சுழிக்கணும். அது அது அந்த வகைரதான். அதனால தெரியாது. சாருமதி, என்னவோ நினைத்த மனக்கொட்டை கட்டினேன். அனைத்து மண்மேடாகிவிட்டது. உங்களுடைய பொன்னான கரத்தினால் சுட்ட முடியவில்லை. அப்படி என்றால் நாம் 3 நாளை திட்டத்தை திட்டினோம், உன்னால் முடியவில்லை. அப்படி என்றால் என் உயிர் நண்பன், ஒப்பற்ற நண்பன், பாசமுள்ள நண்பன், எனக்காக எதையும் செய்ய நண்பன், என் நண்பனே செய்ய. நான் சூட்டுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றேன். ஆனா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். என்ன தாலி எடுத்து கூட சொன்னாங்க. நான் தாலி எடுத்து கொடுத்தேன். மாப்பிள்ள அப்பேச பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன். அப்பா, பல நாள் கனவு இன்று ஈடேறப் போகிறது. தன் கை தனக்கு உண்மைதான். அது அடுத்தவரை நம்பக்கூடாது. யாரும் நம்பாதீங்க. என் கை எனக்கே உதவி. அப்படி என்றால் மணிமுடி சுட்டிக்கொள்ள இருவருக்கு அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு அவர் பிரியங்க அவர் ரெடி பண்ணி வச்சு அவ வாழ்க்கை அவர் போறா பாரு. சரி நண்பா, என்ன அவசரமான குரல்? மணிமணி சுட்டம் உனக்கு சம்மதம் தானே? உனக்கு சம்மதம் தானே? அது எப்போ சம்மதம்? பாடு. அப்பா போயிட்டான். என்ன போயிட்டான்? அந்த பாம்பு வச்சு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதுன்னா பட்டு கருணாகல்ல போ. நாடிக்குதா பாரு. நாடிக்குதா இல்லையா? இல்ல இல்ல, அரடி கீழ் வச்சு பாரு. ஆள வந்தான். பேரை பார்த்தியா? ஆள வந்தானா இல்ல இதுக்கப்புறம் நான் காலால் இடக்கூடிய வேலை நீ உங்க கையால செய்யணும்டா. அது கூட உயிரோடு இல்லடா. பாப்பான் நான் யாரு, நான் எப்படி பாப்பான். ஆராடே பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அழகு. ஐயோ, அது என்ன சொல்லுவாங்க? அது வரமாட்டேங்குதுடா நம்மளுக்கு. இப்படி சொல்லுமா? அது ஒரு போல். போடா டே பொலாடி போல். என்னடா பலாடி இல்லமா? என்னடா இலக்கணம் சொல்லி கொடுத்துக்கிறேன். பிளேடு இருக்குல்ல, அது சேர்த்துக்க. பிளேடு போல். பிளேடி போல். அதேதான். என்னடா அப்படிதான் வரும் அது. அதுதான் அந்த மாதிரி. நீ அந்த மாதிரி இதுவே போல். நீ என்னடா பேசுற? என்னடா கேட்டியாமே?
ஆனா நீ போடுக்கா மீசக்காரி பாரு மீசிய பாரு அவனுக்குடா ஏன் ஜென்மம் நான் வாய்ச்சுனா நான் கஷ்டப்பட்டு நான் முந்தானி டேய் முன்ன சொல்லிக்கிறேன் யாருக்கும் முன்னாடி போல யாரவன் டேய் கேதி கட்ட பையா டேய் வாங்கித்தன பையா இதான இவரே இல்ல பின்னாடி ஒரு ஆள் நின்னுறாங்க அங்க திடிங்கறாங்க அவனே நான் போய் கேட்டேன் எனக்கு தெரியும் நான் முந்தானி கஷ்டம் நான் கஷ்டப்பட்டேன் பாத்துக்கோ யாரவன் டேய் இவன் இதுக்கு அப்புறம் இவன் எங்க கூடாது முதல்ல எத்தனை போதி நான் ஏன் எடுத்து போதிக்கலாம் சந்திக்கு போய் ஓலை கறி ரெண்டு வாங்கி வந்து வெக்கி போர்ல போட்டு கொத்திட்டு அது எத்தனை தாமுக ஒரு கட்டிட்டு இவன் காலில் கட்டினா நாய் ஆயிடுச்சுமோ சேர்த்து காலிலே கட்டு அது நான் நம்ம போலாம் வா போலாம் ஐயோ சாவல பாமா ஐயோ தமாக்குறா ஏய் குட்டி குட்டி நான் வர மாட்டேன் ஏங்க அவ என்னையா கூப்பிட்டா நீ ஆளு சொல்ல அப்படியா நண்பா அந்த முடியில பாம்பு வச்சது அவதான் அப்படியா இருக்கும் ஏய் என்னப்பா அவன போய் அவன நம்பான்ற என்ன நம்ப மாட்டேங்கறே நம்ம இல்லாமல் கூட இருந்தனவா இந்த ஆளமாந்தால் இல்லாமல் அவன் இருக்க மாட்டானே நண்பர் அடடாபரே ஒடியா ஏய் அனைத்து வித்தைகளையும் எனக்கு கற்றுக் கொடுத்தவன் அவன் ஆமா கம்மி மேல நடக்குதா கத்துக்கிட்டு அந்த அடிப்பாங்களா அது கத்து அது பேர் சூப்பர் பேர் அது இந்த அளவுக்கு மீசி அரிமா இருக்காது உம்பும்பு 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 ஆமா தங்கடக்க தங்கடக்க உம்பும்பு இந்த அளவுக்கு நான் வளர்ந்த காரணம் யார் தெரியுமா அத போகராமனே நண்பர் அத சொல்றேன் பாரு அந்த மாதிரி காணோம் அப்பவே வந்து பைத்தியக்காரி தப்பு எங்க மேல கிடையாது அப்பா பெண் புத்தி என்பார்கள் ஏய் நானு பிளேட்டிங் ஃபோர் நான்சன் சூப்பர் நான் வாங்கி தந்த பையன் நான் சொல்றேன் ஏய் ஆட்டுக்கறி நான் வாங்கி தந்த பையன் ஏய் 1.5 கிலோ கறியை துண்டு விட்டு 2 நாள் ஆட்டத்திற்கு வரல நீ ஆமா என்னடி கடவுளே அதே மாதிரி நான் போறேன் ஏய் என்ன ஆனவனே தேவரா ஆனவா வந்தா எனக்கு ஒரு 1/2 கிலோ போன் பண்ணி சொல்லு இவள இருக்கிறான் 2 தெருவு தள்ளி ஒண்டியா துண்ணாதா அவனுக்கு அதான் குடிக்க வந்துட்டு விதி இல்ல நான் பிளேட்டிங் ஃபோர் அவனால என்ன பிரயோஜனம் என்ன படுபாவி அவன் தாண்டி கத்து கொடுத்த அவனுக்கு எனக்கா அவன் நான் எவ்வளவு நாள் நீ ஏய் ஏய் என்ன படுக்குறா என்ன படுபாவினா ஏய் அடி காசடி சொன்ன பாத்து பேச கூடாது சொன்னாரே இருக்கலே சொன்னாரு படுபாவினாரு ஆமா நாம தான் படுப்பாங்க படுங்க ஏய் சாரமதே அந்த காரி கதலாம் பேசாதீங்க ஏய் சாரமதே நான் உன்னை எவ்வளவோ நம்பினேன் நம்பிக்கை துரோகம் செய்தாயே தருதலை திருவீதியில் ஆட்டுக்கறி மட்டும் நல்லா உசாரா பாருங்க தெரியா பெரிய கதை அது ஆட்டுக்கறி கலக்கு அடிச்சிச்சு ஆமா ஐயோ அது வேற அடுத்தது வாங்கினு வரலாம் பஸ்ஸில் வந்துச்சு வேற தெரியா நல்லா பாருங்க இது உசாரா ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அவங்க குத்தம் பண்ண நான் என்ன பண்றது நான் அதை சொல்லவில்லை நீ ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டு விட்டாய் மறப்போ மன்னிப்போ வாரம் வருங்க சொல்லிட்டாங்க அப்படியா சாருமதி அடி பாவி ஒரு நாட்டியக்காரி தெருவீதியில் நாட்டியம் ஆடிக் கொண்டிருந்தார் இருக்க இடம் கொடுத்து உண்ண உணவு கொடுத்து படுக்க பாய் கொடுத்து பாய் குட்டியே குட்டியா வச்சுட்டு போர்வையாக நீ இரு மாமா என்று உரைத்தாயே மறந்து விட்டாயா தலகாணியாய் நீ இரு மாமா என்று உரைத்தாயே அன்று சொன்னதை இன்று மறந்து விட்டாயா பைத்தியக்காரி பெண் புத்தி ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது எப்பொழுது இந்த ஆளவந்தானை கொலை செய்ய துணிந்தாயோ மணிபுரிடா 11 லட்சம் ஏன்னா 9லேருந்து 11 போயிடுச்சு பைத்தியக்காரி ஆளவந்தான் தொட்டாவே வாழ்ந்துதான் சரித்திரமில்லை ஆளவந்தானை கொலை செய்ய துணிந்தாய் மணிபுரி நாட்டு வாழ்வதற்கு போர்ல தண்ணி அடிக்குமே
இருமுறை குட்டி கூட அப்படியே நின்னுங்கிற பாருங்க. வேற என்ன பண்றது? கட்டி அங்க வை. ஐயோ கடவுளே, கடவுளே ஆண்டவா, உன் மூக்கு விட்டு நான் நோண்டவா? ஓ என்ன அது பாபா போய்ச்சா? காட்டம் காட்டம். போன முறை சித்தி நான் சாவே இல்லை, ஆவியா வந்தேன். ஆமா, இந்த முறை சித்தி செத்துட்டே ஆவியாகி போச்சு. அந்த ஆளுக்கு எங்கன்னா ஒரு பஜனுங்கிறா பாரு, பின்னாடி இது குத்திட்டாங்களே ஒன்றும் இல்லைம்மா. அதான் அவர் சந்தோஷமா இருப்பாரு. இவ்வளோ கனமாக்கறால நிஜமாவே சொல்றேன், வாழ்க்கையில ஆசைப்படுங்க, பேராசை மட்டும் படாதீங்க. முக்கியமா நான் சொல்லணும்னா பார்த்துருப்பீங்க நீங்களா, கத்தியில குத்திட்டாங்க அது மாதிரி பேசி. ஐயோ எல்லாரும் ஆசைப்படல பேசுறேன் முடுறா. அதனால உண்மையே சொல்றேம்மா, எவ்வளவு தாயார் இருக்கிறீங்க, ஆண்டவர்கள் சான்றவர்கள்லாம் இருக்கிறீங்க, போன்றோர் அப்படி யாரும் வரல. அதனால முக்கியமா சொல்றேன், ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. படிப்படியா உழையணும்னு நினைங்க, எடுத்தோடனே போயிடலாமா மேல அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னு லக்குன்றது வேற. அதனால இங்க நடந்ததுல நல்லது மட்டும் எடுத்துட்டு போங்க, கெட்டதுல இங்க விட்டுட்டு போயிடுங்க. ஆமா ஆமா, தவறான ஏறி எதுவுமே பேச போறீங்க அங்க பேசுவாங்க, ஒண்ணும் இல்லை, அவன் சொல்லுவான் டாபரு. அதனால உண்மையை சொல்றேன், நல்லது மட்டும் எடுத்துக்கங்க, கெட்டதுல விட்டுடுங்க. தவறான வார்த்தை எதனா பேசிருந்தா மன்னிச்சிருங்க. டாபரு இனிமே யார போய் நான் தேவடி அனுப்பி நாம் இருவரும் நினைத்தது இன்றே ஈடேறிவிட்டது. இன்று எனக்கு மணிமுடி சுத்தி மணி முடிச்சு விட்டுவான். என்ன போடா வாடான்னு கேட்டல பேச்சு பழிவாங்க ஆள் வந்துடா. ஆமா என்னையா? ஆமா என்னை பழிவாங்க பிறக்க வேண்டிய நான் புள்ள யாரு? என் அக்கா மகள் அட்டா வேல்வெடி என்பது கண்ணே கனியமுதே ஏனே திரைவாணி இந்த மாமனை பார்க்க ஓட்டாட்டமாக ஓடி வந்தாய். ஒற்றை இரவுக்கு பகல் அழகி, கடலுக்கு கப்பல் அழகி, வேல்வெளிக்கு கப்பல் தான் அழகி. அப்பா பாட்டு கும்பிடு. தாய்மாமனை அடிக்கிறாயே, உன்ன உணவு கிடைக்காது. அடிக்க பிறந்தவன் நான், வாங்க பிறந்தவள்ளி. நாகப்பன் மகனே, பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை. இடப்பட்ட காலத்தில் வாழும்போது நல்லவனாக வாழ வேண்டும். எந்த ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிறப்பது கிடையாது. அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாக நல்லவன் கெட்டவனாக, ஆண் கெட்டவன் நல்லவனாக. அதுபோல் உன் தந்தையை கொலை செய்த பாவி ஆள வந்தான். என் மாமா என்று வராமல் கொலை செய்து எனக்கு பேர் பெற்ற பிறவி ஒன்று இருந்தால் வேல்வெளி மகத்தில் மகனாக அம்மா அனைவரும் அழைத்து விட்டார்கள். நாட்டை முடிச்சு விட்டுக்கோ, இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்.
நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமாம் மழை. அதேங்கப்பா, என்ன உயர்ந்த உள்ளம்! குறைந்த கூட்டமாய் இருந்த போதிலும் நிறைந்த அன்போடு விடியும் வரை காத்திருந்த அன்பு உள்ளங்களை விட்டு பிரியா விடைபெறுகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குடிவினரால் இன்று இரவு நடத்திய நாடகமும் தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு பின் தாரம் இந்த நாடகத்தை எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய வளர்த்தும் இதுவே குற்றம் கூற இருப்பினும் பெற்ற தாய் தந்தை போல் மன்னிக்குமாறு எங்கள் சிறந்தாகி கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.